ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் விலாக் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள். ஒரு நாள் காட்டு வேலைக்கு போகும்போது நான் என்னென்ன வேலை செஞ்சுட்டு போகிறேன், வந்து என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்ற விலாக் தாங்க இது. அரை நாள் செய்கிற வேலையை அந்த 7:30க்குள்ளார செஞ்சுட்டு நம்ம காட்டு வேலைக்கு போகணுங்க. நான் எப்படி வேலையை முடிக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் 5 மணிக்கு இல்லைன்னா 4:30க்கு எந்திரிச்சு விறகடுப்பில் பற்ற வச்சு மொச்சக்கொட்டை சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மொச்சக்கொட்டையை வேக வச்சுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் போர் மோட்டர் போட தாங்க போனேன். நாங்கள் வந்து போர் தண்ணி தான் பிடிப்போம். காவேரி தண்ணிக்கு இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும். அதனால் போர் தண்ணியே வச்சுக்கிறது. குடத்தை கழுவிட்டு தண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தாங்க பிடிச்சிட்ருக்கேன். பருப்பு ஆனால் இந்த தண்ணியில் வேகாதுங்க அவ்வளோ சீக்கிரம். பருப்பு வேகிறது காவேரி தண்ணி போய் பிடிச்சிட்டு வரணும். பக்கத்து போர் தண்ணி கொஞ்சம் நல்லா வேவும். அந்த தண்ணியை வந்து பிடிச்சிக்குவோங்க. ஒரு குடம் மட்டும்தான் பிடிப்போம். அப்புறம் தண்ணி ஆகிடுச்சுன்னா வந்து திருப்பியும் பிடிச்சிக்குவோம். இப்போ வந்து தண்ணி ரப்பி கொண்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருட்டாக இருக்குது. சம்பாரத்துக்கு எல்லாம் வறுத்து உரலை தான் ஆட்ட போகிறோம். மிக்ஸி வந்து 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம நேரம் பார்த்து வறுத்து அதனால் உரலில் தான் ஆட்டணும். அதனால் சீக்கிரமாக ஆட்டலாம்னு சொல்லி ஆட்டிகிட்ருக்கேன். இந்த தேக்ஸா பாரு, இதெல்லாம் விளக்கி எடுக்கிறது தான் பெரிய சவாலே. அதுவும் இந்த வேலைக்கு போகிற நேரத்தில் அது விளக்குன்னா இன்னும் டைம் ஓவராகும். என்ன பண்ணுறது, வேலைக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெட்ஷீட் ஒரு தலகாணி இவ்வளோ தான் நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தோம். அதையும் கொண்டு போய் வச்சுட்டு சின்ன அரிசி பெரிய அரிசி 2 அரிசியும் எடுத்துக்கிட்டு அண்டாகாகும் குண்டாகவும் திறந்துடு சீசி அப்படின்னு சொல்லி சின்ன கோழிக்கு சின்ன அரிசியும் பெரிய கோழிங்களுக்கு பெரிய அரிசியும் போடணும். இது ரொம்ப குட்டி கோழி, அதனால் குறைன அரிசி இருந்தது, அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரிசி போட்டுக்கிட்டுருக்கோம். 2 கோழியும் ஒற்றுமையாக அந்த கோழி குஞ்சுங்களை பார்த்துக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், 2ங்களும் அடைப்படுத்து 2ங்களும் சந்தோஷமாக இருக்குது. இது வந்து பெரிய கோழிக்குங்க அரிசி போட்டாச்சு, வெளியில் போட்டுருவோம் பெரிய கோழிக்கு. அப்புறமா நாய்க்கும் போங்காட்டியும் சாப்பாடு போடணுங்க, இல்லைன்னா அது வரவர்களும் பட்டியாக கிடக்கும். என்னம்மா தேவி ஜக்கம்மா என்ன கொஞ்சம் பாரம்மான்னு இந்த ஆடுங்க வேறு குறும் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. உங்களுக்கு ஓவர் கொழுப்பம்மா, அதனால் உன்னை பார்க்க முடியாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் தீனி தட்டுலாம் நேரமாக எடுத்துகிட்டு வந்து போட்டேன், சாப்பிட்டுச்சு. இனி தண்ணிக்கு காட்டுன்னு எவ்வளோ கட்டினா நான் வந்து அவுத்துட்ருவேன். சாப்பாடு ரெடிங்க. அப்புறமா பார்த்திங்களா மொச்சக்கொட்டை சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை வந்து அப்போ போகிறதுக்கு நேரம் இல்லை, கடைசியாக போட்டாச்சு கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும். இவ்வளோ பாத்திரங்க, இதையெல்லாம் விளக்கி வச்சுட்டு அப்புறமா சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம கப்புக்கு சாப்பாடு போட்டு எடுத்துக்கலாம். மாமா மாடு எல்லாம் தண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னதுனால கப்புக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன். இல்லைன்னா வந்து கப்புக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டேன், வீட்டுக்கே வந்துடுவேன். காலையில் ஒரு டைம் மூஞ்சி கழுவியாச்சு, இருந்தாலும் அரிசி கழுவுன தண்ணியில் ஒரு மூஞ்சி கழுவினா மூஞ்சி பலபலன்னு என்னமோன்னு ஒரு நப்பாசை தாங்க. அதில் அப்படியே மூஞ்சும் கழுவியாச்சு. ஏதோ நாளைக்கு கழுவேன், ஏதோ நாளைக்கு மறந்துடுவேன். அப்புறமா பவுடர் அடிக்கல, பொட்டு மட்டும் வச்சுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு கிளம்பியாச்சு வேலைக்கு. அப்புறமா பூ கொஞ்சம் நம்ம செடியில் இருந்தது கொஞ்சம் இருந்து அதையும் வச்சுக்கிட்டு அப்புறமா சரி வேலைக்கு போனால் பசி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வடித்து கஞ்சி இருந்துச்சுங்க. பாருங்கள், அதையும் குடிச்சிட்டு தான் கிளம்ப போகிறேன். ஏன்னா வேலை செஞ்சால் பசி எடுக்கும்ல, அதனால் கஞ்சி குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டைம் பார்த்திங்களா 7:15 ஆகிடுச்சு. இனிமேல் ஒரு நிமிஷம் ஒரு நொடி பொழுது கூட இங்கே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பாருங்கள், இந்த பூ பேர் என்ன பூ அப்படின்னு தெரில. இந்த தலை வந்து மாலையில் வச்சு கட்டுவாங்க. இது வந்து எங்கள் ஊர் ஆற்றுல இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு வேலையும் செஞ்சுட்டு இப்போ வந்து சாப்பாடு டைம் ஆகிடுச்சுங்க. பல் விளக்கிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லித்தான் வந்திருக்கோம். பல் விளக்கிட்டுருக்கோம். ஒரு அக்கா வந்து வீட்டுக்கு போயிடுச்சு, நானும் இன்னொரு அக்காவும் விளக்கிட்டுருக்குறோம். இப்போ வந்து சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம். அப்புறமா அந்த அக்கா தோசையும் கொடுத்தாங்க. நீங்கள் சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவுக்கும் ஷேர் பண்ணி அப்படியே நான் பேசிகிட்டே முதல்ல சாப்பிட்டுட்ருக்கோம். வழி நெடுக காட்டு மல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதுதான் வந்து காட்டு மல்லி செடிங்க. நிறைய பேர் கரெக்டாக காட்டு மல்லிங்கிறேன். காட்டு மல்லி வந்து எப்படி இந்த மாதிரி சன்னமாக இருக்கும். இது நான் எங்கள் காட்டில் கூட இருந்தது. சரி உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காமிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் காட்டுறேன். காட்டு மல்லி ஊசி மல்லி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் பூ மட்டும் சன்னமாக இருக்கும். பாருங்கள், கையிலேயே பறிச்சாச்சு. ஒரு பூ தான் இருந்தது, எப்படியும் நல்ல வேலை ஒரு பூவாச்சு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பூவையும் வந்து பறிச்சாச்சு.
இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஒரு 3/4 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு. இது வந்து சோகை இனிக்கி சோவே அல்லன காடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து இனிக்காத காடு, சோகை வந்து இனிக்காத காடு. அப்புறமா மூஞ்செல்லாம் கிழிக்குங்க. இது வந்து இனிக்கி போட்டது, இன்னும் அல்லலை. சரியான மூஞ்சி கை காலெலாம் கிழிச்சிரும். முழுக்கை சொக்காய் போட்டாலும் மூஞ்சை பயங்கரமாக கிழிக்குங்க. கரும்பு சாவு எடுக்கிறதுக்கு எங்கள் ஊரில் ஒரு நாளைக்கு 400 உங்கள் ஊரில் எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்கள். பூ மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரும்போது இதையே வீடியோ எடுத்தாச்சு. எனக்கு இந்த மரம்னா ரொம்ப பிடிக்கும். இதோட பூ வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதையே அப்படியே சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. யாராவது இருந்தால் வீடியோ எடுக்க மாட்டேன், யாரும் இல்லை. அதனால் க்ளோஸ்அப்பில் தூரமாக வச்சு அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு, இது வர வழியில் இருந்தால் வண்டி எடுத்துகிட்டு போல் நடந்து தான் வந்தேன். அப்புறமா வந்து பார்த்தா கோழியும் முட்டை வச்சுருந்தது. சரி அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம்னு நாய் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, இளநீ ஒன்று இருந்துச்சு, இதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடித்தாச்சு. கொத்தவரங்காய் அந்த காட்டில் இருந்தது, அதுவும் ஊறவர விதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் அந்த பெரியம்மா, பக்கத்து வீட்டு பெரியம்மா வந்து சாப்பாடு கொடுத்து விட்டுருந்தாங்க, அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் வாங்கிட்டு இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட்றேன். சாப்பாடு சரியான காரம். என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்களா, அவரைப்பருப்பு சாதம். அப்புறமா இது வந்து பூவுங்க ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. சரி அதையும் அப்படி சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினா என் கொந்தளுக்கு போதுமான அளவுக்கு இருந்ததுங்க. அதையும் வந்து கட்டியாச்சு. அப்புறமா ஆடுங்கள்லாம் இப்படி இருக்குங்கன்னு சொல்லிவிட்டு அது வயிற்றுக்கு பார்க்கணும் இல்லையா. பாருங்கள் கண்ணெல்லாம் மின்னுதா. இப்போ வந்து மேய்ச்சி கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்த்தியாச்சு. அப்போ தான் வீடியோ எடுத்துகிட்டு எப்படி கண்ணு மின்னுது பாருங்கள். அப்புறமா தூத்தெல்லாம் தூரிந்துச்சுங்க. ஆடு மாடெல்லாம் மேய்ச்சி கட்டிட்டு வாசலெல்லாம் கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்ருக்கேன். மழை தூத்தல் தூணா மண் தெரிக்காத நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட்டுறேன். மகிழும் அப்படியே கூட்டு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையும் கொஞ்சம் வேலை வாங்கியாச்சுங்க. பாருங்கள் எப்படி கூட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வான். இதுதான் எங்கள் வாழைத்தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறமா குளிச்சுட்டு பொட்டு இதில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு கொத்தவரங்காய் நாளைக்கு கிள்ளி வச்சிடலாம், நாளைக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொத்தவரங்காய் கிள்ளிகிட்ருக்கோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.